இங்க ஒருத்தர் பல டேஸா ஒரு புலி கூட கடல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்படி இருக்க அந்த புலி ஒரு நாள் முடியாம போக அவர் அந்த கடல் தண்ணி எடுத்து அந்த புலி வாயில ஊத்திட்டு அப்படியே அதை மடியில சாச்சி வச்சுக்கிட்டாரு. அண்ட் இப்படியே அந்த நாள் கடந்து போகுது. அடுத்த நாள் இவங்க ஒரு தீவை ரீச் பண்றாங்க. அண்ட் அந்த தீவுக்கு முன்னாடியே பல வெஜிடபிள்ஸ் இருக்கு. சோ இவரும் அதை எடுத்து ரொம்பவே பசியா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு கடல்ல இருந்த நாள் எல்லாமே அவருக்கு மீன் மட்டும் தான் சாப்பிட கிடைச்சிருக்கு, வேற எதுவுமே கிடைச்சது இல்லை. ஸோ அப்படியே அவர் கொஞ்சமா அந்த தீவுக்குள்ள வராரு. அண்ட் அங்கே பல பீர்கேட்ஸ் இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்றாரு. ஸோ அப்படியே அந்த பீர்கேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு தண்ணியில அவர் அப்படியே ஜாலியாக குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படியே அந்த டைகரும் அங்கே வருது. அண்ட் அந்த டைகரும் அந்த பீர்கேட்ஸ் கூட கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற பீர்கேட்ஸ் எல்லாமே வேற ஏதோ ஒரு இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஸோ இப்படி அவர் புரியாம பார்த்துட்டு இருக்க நைட் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியும் ஒரு மாதிரி பாய்சனஸாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற மீன்லாம் செத்து மிதக்க ஆரம்பிக்குது. அண்ட் அப்பதான் அவரே ரியலைஸ் பண்றாரு இந்த தண்ணி நைட் ஆனால் பாய்சன் ஆயிருது அப்படிங்கிறது. ஸோ அவரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பூவை பிச்சு பார்க்குறாரு. அந்த பூக்குள்ள மனுஷனோட பல்லு இருக்கு. இவர் நினைச்சது இந்த இடம் சேஃப் ஆனது, நம்ம இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு. பட்டதுக்கு மாறா இந்த இடம் மனுஷங்க வாழ கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படிங்கிறதே இதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது. ஸோ அவர் அடுத்த நாள் மாறிங்க அந்த புலி கூட கிளம்புற மாதிரி காமிச்சு அப்படி இந்த